மணியோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் நானும் என்னோடய லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். உனக்கு உன் வீட்டில் ஈவன் உன்னோட வீட்டில் கூட ஒரு ஏஜை தாண்டினதுக்கப்புறம் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீ சின்ன வயசில் பண்ணதே திருப்பி பண்ணிகிட்டு இருந்தால் உனக்கு அரை தான் வரும். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேறு, அது உனக்கே ஒரு டைமில் புரியும். நம்மளோட ஏஜ்லேயே அப்படி தான். நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருப்போம் சின்ன வயசுலேருந்து, ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருப்போம். அவங்களும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை எடுப்பாங்க. கரெக்ட். ஒன்ஸ் நீ ஒரு சேலரி வாங்குற, இல்லை ஏதோ ஒரு ப்ராஃபிட்டை க்ரியேட் பண்ணுற, வீட்டுக்கு கொடுக்குற, இல்லை உன்னோட இதெல்லாமே பார்க்குறேன்னா உன்னை பார்க்குற அந்த பெர்ஸ்பெக்டிவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே நீ சடனாக உன்னோட ஜாப் போயிடுச்சு அண்ட் நீ ஒரு 3 months ஒரு 4 months இருக்க அப்படின்னா அப்போது பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதில் மெயினாக சென்ட்ரிக்காக வர்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த மணி தான். ஈவன் உனக்கு ஜாப் இருந்தாலும் சரி, ஜாப் இல்லைனாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணலான்னாலும் சரி, உங்கள் கையில் இந்த எண்ட் உங்கள் கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா எல்லாருமே கூட வருவாங்க. ஈவன் உன்னோட பிளட்ஸ் கூட வருவாங்க. ஆனால் உன்கிட்ட ஒரு டைமில் எல்லாருமே சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லை, கொஞ்சம் பேர் கூட இருப்பாங்க அப்படின்னு. அதுவும் எல்லாமே ஒரு சர்டைன் பீரியடுக்கு தான். லேட்டராக என்ன ஆகும்னா அதுவுமே சலிக்க ஆரம்பிச்சிடும், அவங்களுக்குமே சலிக்க ஆரம்பிச்சிடும். நீயும் அப்படி தான், எல்லாருமே அப்படி தான். அது யாரையும் குத்தம் சொல்லிடல, ஏன்னா மணி அந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணி வச்சுருக்கு ஹியூமன்ஸை. அப்போ அந்த மணியை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இப்போ எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு ஓடுறோம், என்னத்துக்கு ஓடுறோம் அப்படின்னு தெரியாமல், எங்கே மணி ஜென்ரேட் ஆகுதோ அங்கே தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். ஈவன் என்னோடய கெரியரை நான் எடுத்தது கூட மணிக்காண்டி தான். அண்ட் ஈவன் இந்த பேஷன்லாம் நமக்கு தெரியும்ல, பேஷன் இங்கே நிறைய பேர் அப்படி தான். பேஷன்லாம் சூஸ் பண்ணி எல்லாம் யாரும் போகிறதில்ல. 100ல் ஒரு 20% தான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எதுக்குன்னா மணியை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். ஆனால் என்ன ஆகுது, இந்த வேர்ல்டு எக்கனாமிக் இதில் ரொம்ப இதில் போயிட்டுருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, பாப்புலேஷன்லாம் அதிகமாகிட்டுருக்கு. இப்போ இந்த மணியை நம்ம கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். அப்போது நீங்கள் மெயினாக பில்ட் பண்ண வேண்டியதே மணி தான். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் பில்ட் பண்ணி, அதெல்லாம் ரெடி பண்ணி மணியை பில்ட் பண்ண கற்றுக்குங்க. இல்லைனா நோபடி வில் ரெஸ்பெக்ட் யூ. அந்த ரெஸ்பெக்ட்டுக்காண்டி நான் சொல்ல, நோபடி வில் கன்சிடர் யூ. யாருமே உன்னை கன்சிடரே பண்ண மாட்டாங்க, அதுதான் விஷயம். ஓகே.